சிந்திப்போமே. 1888 பல் கடித்தான் தந்தை. ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். அடியேன் உன் திருவடியில் பற்று வைத்து ஞான நெறி நாடிய பொழுது நீ ஏன் சிவத்திடம் பெரும் பற்று வைக்கிறாய் என்று என் மனைவி தன் நெற்றி புருவத்தை நெறித்தாள். என் தந்தை பல்லை கடித்து அதட்டினான். சிவனே என்று இருப்பவனுக்கு உணவு எதற்கு என்று என் தாய் என் உணவை கையால் பறித்தாள். இத்தகைய பாசமாகிய பகைகள் பதைபதைக்க உன் திருக்கண் அருளால் இந்த சார்புகளை நீ அறுத்தது எவ்வாறு 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 தில்லையுள் ஆடிய சங்கரனே. இப்படியாக ஞான நெறியே சிவம் அருளும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. நெறித்தனல் மங்கை தன் நெற்றி புருவத்தை நீ சிவத்தை குறித்தனை ஏன் என பல் கடித்தான் தந்தை கூழை கையால் பறித்தனள் தாய் அற பாசம் பகைகள் பதைக்க கண்ணால் தரித்தது எவ்வாறு. இந்த பகைகள் பதைக்க கண்ணால் தரித்தது எவ்வாறு சொல் தில்லையுள் ஆடிய சங்கரனே சொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 50வது திருப்பாடலின் மூலம் மிக தெளிவாக விளக்குகிறார். ஞான நெறி நிற்போம், சிவம் சார்வோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். அன்பர் பெருமக்களே, அதிசய மாலை எனும் அற்புத நூலின் சிந்தனையை இந்த அளவில் நாம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்போம். நாளை முதல் நாம் வேறொரு சிந்தனை மேற்கொள்வோம். நன்றி. இனிய வணக்கம். சிவாய நம.